Hello friends, welcome back to Aruvi Tech News. இப்போ நம்ம சேனல்ல ஒரு ரெக்யர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது CSG ல இருந்து ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. அப்பதான் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நிறைய பேர் ஜாப் போயிருப்பீங்க. நிறைய பேருக்கு எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் வர்றது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட் தான். ஃப்ரெஷர்ஸ் ஃபார் கோஆப்ரேட் ஐடி கிராஜுவேட் டெவலப்பர் அண்ட் சிஸ்டம் அட்மின் ரோலுக்காக எடுக்கிறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். ஸோ இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 0 to 6 months வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் இது ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம். 6 months ஏதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 6 lakh per annum. இது ஒரு ரெப்யூட்டட் MNC கம்பெனி தான், மல்டிநேஷ்னல் கம்பெனி. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2020-2021 பேட்ச் வந்து முடித்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2019, 20, 21 பேட்ச் எல்லாமே பார்த்தீங்க. 21க்காவது இப்போ ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுட்ருக்காங்க. அடுத்து 2022 பேட்சுக்கு வந்து ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸாக உள்ளவங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் இல்லை ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு கோர்சஸ் பண்ணிக்கணும். அதுக்காக நம்மளோட இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் இருக்குது. ஸோ தென்காசி இல்லை திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே டைரெக்டாக வந்து லேர்ன் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா, இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கோர்ஸ் சில இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு கோர்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 months ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. இங்கே நான் வந்து ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு இன்டர்வியூ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அதுக்கு தயாராகணும், அந்த இன்டர்வியூ எப்படிலாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், அதில் நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படிலாம் தயாராகணும் அப்படின்றது நான் வந்து கைடன்ஸ் கொடுப்பேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஒரு பைத்தான் கோர்ஸ்க்கோ இல்லை ஜாவா கோர்ஸ்க்கோ வச்சுருந்தீங்கன்னா அது மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க மாட்டீங்க. இங்கே ஒரு லினக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு அப்படின்னா கற்றுக் கொடுப்போம். ஒரு டேட்டா பேஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறானா ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் த டைரக்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ட்ரைனர் இன் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். உங்களுக்கு ஒரு C++, ஜாவா, பைத்தானோட பேசிக்ஸு, டேட்டா சயின்ஸு, மிஷின் லேர்னிங் வித் பைத்தான், இப்போ வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பருக்கான கோர்சஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல் ஸ்டாக்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பேக் எண்டுக்கு நீங்கள் இப்போ நான் பைத்தான் படிச்சிங்க அப்படின்னா டிஜாங்கோவில் எப்படி பேக் அண்ட் ஒர்க் ஆகுது வித் டேட்டா பேஸ் சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஏன்னா டிகிரி எல்லாருமே இப்போ படித்தது என்ன சப்ஜெக்ட் படித்தோம், எப்படி படித்தோம் அப்படின்றதே நமக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு கோர்ஸ் வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட கற்றுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 70% அண்ட் அபோவ் வந்து 10th, 12th கிராஜுவேஷனில் இருக்கணும். சில கம்பெனிஸ் வந்து 60% இருக்கணும் அப்படிம்பாங்க, சிலது 70. ஸோ இவங்க 70% அபோவ் இருக்கணும்னு இருக்காங்க. ஒர்க் லொகேஷன் வந்து பெங்களூரு. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா BE, BTech, IT, CS, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு BE, BTech முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்படின்ட்டு தான் சாஃப்ட்வேருக்குள்ளே போக முடியும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்மளோட இன்ஸ்டியூஷனில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா BCom முடிச்சுட்டு, BSc ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த மாதிரி முடித்தவங்க எல்லாமே ஜாபுக்கு போயிருக்காங்க. அதனால் நான் வந்து BSc மேக்ஸோ இல்லை நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், BSc ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், நான் சாஃப்ட்வேருக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற பேடனே விட்டுருங்க. யார் வேணாலும் நீங்கள் கற்றுக்கணும். இப்போ நீங்கள் பைத்தானே ஈஸியாக எல்லோரும் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எனி ஃபீல்டு எந்த ஒரு பிரான்ச்சாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு ஈஸியாக நீங்கள் சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். ஓகே. PG குவாலிஃபிகேஷன் ME, MTech, IT, CS அண்ட் MCA முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். நோட்டீஸ் பீரியட் வந்து 15 days இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை பற்றி சொல்லிவிடுவேன்.
இப்போ இதில் கார்ப்பரேட் ஐடி கிராஜுவேட் டெவலப்பருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனியாக சம்மரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்னெல்லாம் தெரியணுன்றது நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆட்டோமேஷன், டெவலப்ஸ், டேட்டா அனாலிசிஸ், ரிப்போர்ட்டிங். அந்த டேட்டா அனாலிசிஸ் தான் நான் சொன்ன டாபிக். பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் இப்போ ரொம்ப ட்ரமாண்டஸாக போயிட்டு இருக்கிறது. ஓகேவா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்ஸ் நாலேஜ் ஆஃப் C#, ஜாவா, SQL, ஊப்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சரு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஸோ இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கள், ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிஸ்டம் அட்மினுக்கும் அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஹியரிங் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக் இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் டாக், ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா CTSல அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. காக்னிசென்ட்ல இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து என்னென்னா டிஸ்கஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கம்பெனிலேருந்து ஒருத்தர் ஹெச்ஆரோ இல்லை வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவர் உங்ககிட்ட ஜென்ரலாக டாக் போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டு, அப்புறம் மேனேஜிக்கல் ரவுண்டு, HR ரவுண்டு. இப்போ இந்த மேனேஜிக்கல் ரவுண்டு அப்படின்ற ஒரு ரவுண்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டு, டெக்னிக்கல், HRன்னு இருக்கும். இப்போ சில கம்பெனிஸில் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை நவுன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இது firstnaukri.comல இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் firstnaukri.comல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. நான் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் கொடுத்து போங்க. அப்படி இல்லை எனக்கு நான் இது வரைக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் firstnaukri.comல போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவுன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட டீட்டெயிலெலாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாபுக்கு நீங்கள் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை சிஸ்டம் அட்மினான்றது கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். பை, டேக் கேர், வில் see you on next video.